அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிக்னேச்சர் அம்மா சமையலில் இன்றைக்கி நம்ம ஒரு நண்டு கறி பார்க்க போகிறோம். அதுவும் மண் சட்டியில் சமைச்ச நண்டு கறி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மறந்துடாமல் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டி சூடு வந்ததும் அதில் நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்தோன்னே அது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்குது. நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட நம்ம கல் உப்பு போட்டுடுறோம். முதல்ல போட்டுடுறேன் கல் உப்பை. கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளியும் மிளகாவும் போடுறோம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 மிளகா போட்டிருக்கேன். போட்டு இந்த தக்காளியும் மிளகாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பார்த்தவங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், இது இறைச்சிக்கறி தூள், கோழிக்கறி தூள், இறைச்சிக்கறி தூள், இது எது வேணுமோ போடலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்ருவோம். அந்த மசாலாலாம் வேகிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு பார்த்து ஊற்றுங்க. தண்ணி எவ்வளோ கறி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச நண்டு போட போகிறோம். நண்டு நல்லா உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மண் சட்டியில் போடுறதுனால நான் இதெல்லாம் கொஞ்சம் 2 வெட்டிட்டேன் சின்னதாக. பெரிய சட்டியில் வச்சு செஞ்சிங்கன்னா அப்படியே வெட்டாமல் போட்டு செய்யலாம். சட்டி சின்னதாக இருக்கும். நான் கொஞ்சம் எல்லாம் வெட்டி போட்டுட்டேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அந்த மசாலாலாம் அந்த நண்டில் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம நண்டு வேகிறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நண்டை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இந்த நண்டை வேக வச்சுருவோம். நம்ம இப்போ இந்த நண்டுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் பூ போட்டு அது கூட கொஞ்சம் பெரிய சீரகம் ஒரு கரண்டி போட்டு இதை தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம் நண்டு எப்படி வெந்திருக்குன்ட்டு. நண்டு கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் புளி ஊற்றிடலாம். கொஞ்சமாக புளி ஊற்றினா போதும். கொஞ்சமாக புளியை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிடுங்க. புளி தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நண்டு கறி கொதிக்கிட்டோம். இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம். நண்டு கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். இதில் அது கூடயே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதில் ஊற்றிடலாம். எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஊற்றுங்க. தண்ணியை ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க. திக்காக கிரேவியாக இருக்கணும்னா கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணியை. இது மண் சட்டியில் பார்க்க தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதும் கறியெலாம் சுண்டி கொஞ்சமாக ஆயிரும். நீங்கள் சட்டியில் வைக்கிறீங்கன்னா பார்த்து தான் வைக்கணும். இது மண் சட்டின்றதுனால பிறகு ஆறுனதும் ரொம்ப திக்காக ஆயிரும். மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டு திறக்கிறேன். பாருங்கள் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குது நண்டு கறி. நண்டுலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம இது கூட மல்லி இலை தூவிடுவோம். கொஞ்சம் மல்லி இலை ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. போட்டு ஒரு பெரட்டு அடுப்பை அடைச்சிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.